நேற்றுக்கு அரசு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார், 3 லட்சம் கோடி இதுவரை யாரும் எந்த அரசும் காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம், 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி என்றார். அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் இது வரைக்கும் 10 ஆண்டுகளில் 1,53,000 கோடி கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் 6,80,000 கோடி கொடுத்துருக்கோன்றார். இவர் சொல்கிறது 3 லட்சம் கோடி, அமித்ஷா சொல்கிறது 6,80,000 கோடி. இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அமைச்சர் சொல்கிறார் முருகன், அவர் என்ன சொல்கிறாருன்னா 11 ஆண்டுகள் 12 லட்சம் கோடின்றார். இதெல்லாம் ஒப்பிட்டு இன்றைக்கி ஆங்கில பத்திரிகையெல்லாம் அது வந்திருக்கு. இது எது உண்மை? இது பிரதமர் சொல்கிறாரு 3 லட்சம் கோடின்றார், ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்கிறாரு 12 லட்சம் கோடின்றார், உள்துறை அமைச்சர் சொல்கிறார் 6,80,000 கோடி. இது யார் சொல்வது உண்மை? நாங்கள் சொல்கிறோம் உண்மையை. காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. மன்மோகன் சிங் ஆட்சியில் வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது, உதவுவதாக இருந்தது. ஆனால் இப்போ இவர் கொண்டு இருக்க ஜிஎஸ்டி 18 விழுக்காடுலேருந்து 40 விழுக்காடு, சவப்பெட்டிக்கும் ஜிஎஸ்டி, ஐசியூவில் இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி, ஐசியூவில் போயிட்டு பத்திரிகையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர்காக்கும் கருவிகளுக்கும் ஜிஎஸ்டி. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிர்காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்தால் அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டார். அப்போது 2015-14வது நிதி ஆணையத்தின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டறிக்கை, இதில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவை 32%-லிருந்து 42%-ஆக டாக்டர் மன்மோகன் சிங் 10% உயர்த்தினார். அப்போ உயர்த்தினது வரி கட்டணத்தை பாருங்கள், 2 மடங்கு இப்போ வரி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கட்டுறோம். அப்போ இவ்வளவு பெரிய வரி கிடையாது. 40%, 32%, 18% ஸ்லாம்லாம் கிடையாது. அப்போ சுலபமாக இருந்தது வரி, ஃப்ரெண்ட்லி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஜிஎஸ்டி மூலயமா இவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். இப்போது இவங்களுடைய ஆட்சியில் நாம் 32 விழுக்காடு இருந்து 42 விழுக்காடாக 10% உயர்த்தி கொடுத்த டாக்டர் மன்மோகன் சிங் எங்கே, இவர் 2 மடங்கு 3 மடங்கு வரியை உயர்த்தி வாங்கிட்டு 12% குறைச்சிருக்கார்.